சாகுவரை உண்ணாவிரத போராட்டம் அப்படிங்கிற முடிவுல வந்து மாவட்ட ஆட்சியரோ அந்த நிலம் எடுக்கிற அந்த தம்பி டிஆர்ஓ வந்து நமக்கு பதில் சொல்லி இந்த நிலத்தை வந்து கண்டிப்பா நாங்க எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ற வரணும். இங்கதான் உட்காந்துட்டு போறோம், இங்கதான் முடியும், இங்கதான் சாக போறோம். இது 10 பேர் செத்தானா இந்த ராஜேஷ்குமார் அடங்குவானா 10 பேர் சாவோம். நான் முதல்ல சாவேன். ஏன்னா மற்றவங்க சாப்பிட்டு நான் வேடிக்கை பார்க்கலாம் இல்லை. இப்படியே பட்டிங்க இருக்கும். நல்ல உசுறு 48 நாளைக்கு இருக்கும். நல்ல கனமான உசுறு 48 நாளைக்கு இருக்கும். 48 நாளைக்கு பிறகு நம்ம சாப்பிடுவோம். அந்த 48 நாளைக்கு வேடிக்கை பார்க்கறவங்க தான் ராஜேஷ்குமார் வேடிக்கை பார்க்கணும். நான் யாருமே சொல்ல ராஜேஷ்குமார் தான், அது இந்த மதியம் தான். இவங்க 2 பேரும் தான் சிப்பாக்கே காரணம், வேற யாருமே காரணம் கிடையாது. இங்க இருக்கிறவங்க யாராவது எனக்கு சிப்பாட் கொடுக்கணும்னு கேட்டோமா, எனக்கு தொழில் வேணும்னு கேட்டோமா? இருக்கிற தொழில் செய்யறதுக்கு ஆளைங்கன்னா அம்மைங்கன்னா நார்த் இந்தியன் வந்து இங்க நம்மளை காட்டிட்டு இருக்கான். அவனை நம்ம வேலை வாங்கின காலம் போய் இன்னைக்கு வந்து அவன் தான் நம்மளை காட்டுறான். கோழி பண்ண வச்சிருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும். எந்த நேரம் ஓடுவான், எந்த நேரம் முட்டையிடுவான். தீனி போடுவானா கோழி போட நம்ம தூக்கத்துல இருந்து போய் தீனி போடணும்னு வருத்தத்தோட ஆள் இல்லாம இருக்கிறோம். ஏன்னா அப்படி ஒரு காலகட்டத்தில் போயிட்டு இருக்கோம். விவசாயத்துக்கு எங்கேயாவது ஆள் கிடைக்குதா? நம்மளாம் விவசாயம் பண்ணினா உண்மையிலேயே உட்காந்துருக்கோம், சோறு இல்லை. நம்ம விவசாயம் பண்ணி யாராவது சோறு கிடைக்குமா?